விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி சுனேத்ரா அஜித் பவாருக்கு தற்பொழுது அந்த பதவியானது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக அஜித் பவாரின் மனைவி தற்போது பதவியேற்று வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதன் அமைச்சரவையில் துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அஜித் பவார் பதவி வகித்து வந்தார். இத்தகைய சூழலில்தான் புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதி என்ற இடத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அஜித் பவார் மும்பையிலிருந்து சிறிய ரக தனி விமானத்தில் கடந்த 28ஆம் தேதி பயணம் மேற்கொண்டார். அதன்படி இந்த விமானம் காலை 8:45 மணி அளவில் பாராமதியில் தரையிறங்க முயன்றது. அப்போது ஏற்பட்ட கடுமையான பனிப்பொழிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியதாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த விபத்தில் சிக்கி விமானத்தில் இருந்த அஜித் பவார், 2 உதவியாளர்கள், பாதுகாப்பு உதவியாளர் மற்றும் 2 விமானிகள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதற்கிடையே அஜித் பவார் வகித்து வந்த துணை முதல்வர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி மகாராஷ்டிரா மாநில அரசியல் வட்டாரத்தில் ஒலித்திருந்தது. இந்த நிலையில்தான் முன்னதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 2 பிரிவுகளையும், அதாவது சரத்பவார் மற்றும் அஜித் பவார், பிப்ரவரி 8ஆம் தேதி ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வந்ததாக கூறப்பட்டது. மேலும் அதன் தலைவராக பொறுப்பேற்க போவது யார் என்பது குறித்த கேள்வியும் நடந்த நிலையில்தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு துணை முதலமைச்சராகவும் தற்போது பதவியேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் தற்போது துணை முதலமைச்சராக பதவியேற்று வருகிறார். இதன் மூலம் சுனேத்ரா பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட சுனேத்ரா பவார் சரத்பவாரின் மகள் சுப்ரிலா சுலேவிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக சுனேத்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துணை முதல்வராக சுனேத்ரா பவார் தற்போது பதவியேற்று வருகிறார். இந்த நிலையில்தான் அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதால் அவரது மகனான பாரத் பவாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் அவர் வகித்து வந்த துணை முதலமைச்சர் பதவியை அவருடைய மனைவி சுனேத்ரா பவார் தற்போது துணை முதலமைச்சராக, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக தற்போது பதவியேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.